ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. இந்த வார ராசி பலன். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 1/1/2024 முதல் 6/1/2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா அதிக்ரூர மகாகாயா கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுக்யாம் தாதுமர்கசி அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தாவகிம்மத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. உலகத்தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு துவக்கத்தில் ஆங்கில புத்தாண்டினுடைய முதல் வார ராசி பலன் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கும் பொழுது பக்த கோடிகளுடைய அனைத்து விதமான பிரார்த்தனைகள், குறிக்கோள்கள், எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி அடைய ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பக்த கொடிகள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய பக்த கொடிகள், உங்களது இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுபமான வைபவங்கள் நடத்தக்கூடிய பக்த கொடிகள் அனைவருக்கும் அபரிமிதமான இறையருள் வெற்றியை கொடுப்பதற்கு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். பக்த கோடிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த 2024ஆம் ஆண்டு முதல் ஒரு சிறப்பு ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது. ஆங்கில புத்தாண்டுக்கு பெயர் நட்சத்திரங்களை அனுப்பக்கூடிய பக்த கொடிகளுக்கு முற்றிலும் சேவை மனப்பான்மையில் எந்தவிதமான காணிக்கைகளும் அனுப்ப வேண்டாம் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். 2024 முதல் வாரம் முதல் உங்களது இல்லங்களில் நடைபெறக்கூடிய வைபவங்களுக்கான பிரார்த்தனைகளுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். யாருக்கு பிறந்த நாளோ திருமண நாளோ அவர்களது புகைப்படம், அவர்களது விலாசம், அவர்களது கைபேசி எண் இவைகளை வாட்ஸ்அப் மூலம் 8300 இந்த நம்பருக்கு அனுப்பி வைத்து ஒவ்வொரு வாரமும் கூட்டு பிரார்த்தனையில் உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனைகளை செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். பெயர் நட்சத்திரங்களையும் அவைகளோடு அனுப்பி வைத்து இறைவனது தனிப்பெரும் கருணையை பெறுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து வருகின்றது. குறிப்பாக உங்களது பெயர், விலாசம், செல்போன் நம்பர், நட்சத்திரம், ராசி இவைகளை தெளிவாக தமிழிலோ அல்லது ஆங்கிலத்திலோ டைப் செய்து அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய, திருமண நாள் கொண்டாடக்கூடிய பக்த கொடிகளுக்கு உங்களது வைபவங்கள் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு நல்வாழ்த்துக்கள். இந்த 2024ஆம் ஆண்டில் நமது ராசி பலன் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை சிந்திக்க போகிறோம். அது ஒவ்வொரு ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கும் அனுபவ ரீதியான அபரிமிதமான வெற்றியோடு சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த பதிவானது வழங்க இருக்கின்றது. அதனுடைய சூக்ஷ்மங்கள் என்ன என்பதை முழுவதுமாக நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக உணருவீர்கள். இந்த 2024ஆம் ஆண்டு அனைவருக்கும் வெற்றி ஆண்டாக அமைய நல்வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 1/1/2024 அனுக்கிரகபத நவகிரகங்களுடைய நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். சிம்ம ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் புத பகவான், சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். தனுர் ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். அனுக்கிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இந்த வாரத்தில் வரக்கூடிய வைபவங்கள்: 1/1/2024 ஆங்கில புத்தாண்டு, 2/1/2024 சஷ்டி, 4/1/2024 அஷ்டமி,
தேய்பிறை அஷ்டமி குருநாதர் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஆராதனை வைபவம். மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஆராதனை வைபவத்தன்று 4/1/2024 அன்று நமது மகான் குரு பகவான் குருநாதருக்கு விசேஷ அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெறும். தேய்பிறை அஷ்டமி ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் பூஜையும் சேர்ந்து நடைபெறும். வாய்ப்புடைய பக்தகோடிகள் வந்திருந்து இறையருளையும் குருவருளையும் ஒன்றாக சிந்திக்கக்கூடிய அருமையான தினத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசி பக்தகோடிகள் யார்? 1/1/2024 2/1/2024 மகர ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு சந்திராட்டமம். 3/1/4/1/2024 கும்பராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு சந்திராட்டம தினம். 5/1/6/1 மீன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு சந்திராட்டம தினம். சந்திராட்டம தினத்திலே பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டினுடைய முதல் ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு தெய்வீக ரீதியான சிறப்பு தகவலோட இந்த நிகழ்ச்சியை சிந்திக்கலாம் அப்படின்னு பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு ஒரு அருமையான சிந்தனையை கொடுத்துருக்கு. மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஜெயந்தி வைபவம் 31/1/2024 அன்றைய தினத்தில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஜெயந்தி வைபவம் நமது சேஷாசிரமத்தில் நடைபெறுகின்றது. வருடத்திற்கு ஒரு நாள் நடைபெறக்கூடிய இந்த ஜெயந்தி மகோத்சவத்தில் அபரிமிதமான இறை ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த பூலோகத்தில் குருநாதருடைய தனிப்பெரும் கருணையை பெறுவதற்கும் அஷ்டாதச சித்தர்களுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்கும் அருமையான தினங்களாக அமைந்திருக்கு. ஆகையினால் 31/1/2024 அன்று மகான் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு சங்காபிஷேகம், 18 சித்தர் ஹோமங்கள், 18 சித்தர் பூஜைகள், புஷ்ப அலங்காரங்கள் இவைகளோடு சிறப்பு யாக வேள்விகள் நடைபெற உள்ளது. உலகத் தமிழ்வாழ் பக்தகோடிகள் கலந்து கொண்டு இறையருளையும் குருவருளையும் பிரார்த்திக்குமாறு அன்போடு பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் அபரிமிதமான சிறப்புகளை உங்களுக்கு வழங்குகின்றோம் என்பதை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து வழங்க உள்ளோம். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடைய மேஷ ராசி பக்தகோடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான், உங்களது ராசிக்கு 2-7 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், உங்களது ராசிக்கு 10-11 அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான், இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலமான ஸ்தானங்களில் அமைந்திருக்கின்றது. 6வது ஸ்தானத்தில் கேது பகவானுடைய அருளானது உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது அபரிமிதமான உயரிய சிந்தனைகளோடு அபரிமிதமான ஆற்றலை பெறக்கூடிய வகைகளில் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமாக அமைவதை நீங்கள் உணர முடியும். மாணவ செல்வங்கள் கல்வியிலே அபரிமிதமான சாதனைகளை நிகழ்த்துவீர்கள். வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் இளைஞர்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். பிள்ளைப்பேறு வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த ஆண்டில் சுப செய்திகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் ஆண்டினுடைய முதல் வாரமாக அமைந்திருக்கிறதுனால மேஷ ராசி சார்ந்த மேஷ லக்னத்தை சார்ந்த பக்தகோடிகள்
இந்த ஆண்டை நீங்கள் எவ்வாறு திட்டமிட வேண்டும், உங்களது ரெசல்யூஷன்ஸ் இவைகளை எவ்வாறு குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும், உங்களது ரெசல்யூஷன்ஸ் குறிப்பெடுத்து கொண்டு வெற்றி அடைவதற்கு நீங்கள் எதை செய்ய வேண்டும். கோச்சார கிரக அமைப்புகளுக்கும் நமது ரெசல்யூஷன்ஸ் வெற்றி அடைவதற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பலவிதமான குறிக்கோள்களை நாம் குறிக்கின்றோம். ஆனால் அந்த ஆண்டு முழுவதும் அவைகளை நடைமுறைப்படுத்துகின்றோமா என்பது வினாவாக அமைகின்றது. ஆனால் ஒரு சில பக்த கொடிகள் அவைகளை நடைமுறைப்படுத்தி கடந்த 2023ஆம் ஆண்டில் முதல் தேதியில் நாம் சிந்தித்த அத்துணை விதமான விஷயங்களையும் எவ்வாறு தீர்மானித்து விடாப்பிடியாக விடாமுயற்சியோடு செயல்படுத்தினோம் என்பதையும் உணர்கின்றார்கள், உணர்த்துகிறார்கள். சில பக்த கொடிகள் நாம் 1ஆம் தேதி அன்று எடுத்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த முடியவில்லையே என்ற ஏக்கங்களும் காணப்படுகின்றது. இதற்கும் கிரகங்களுடைய அனுக்கிரகமும் தேவை என்பதை இந்த காலகட்டங்களில் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் பிரத்யட்சமாக உணர்ந்து வருகிறீர்கள். இந்த ஆண்டில் நீங்கள் கிரகங்கள் ரீதியாக எந்தெந்த தீர்மானங்களை, எந்தெந்த ரெசல்யூஷன்ஸ்களை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு அனுக்கிரகபத நவக்கிரகங்கள் எவ்வாறு துணை புரியும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் உங்களுக்கு வழங்குகின்றோம். ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு 9, 12 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது ராசியை கடக்கும் பொழுது 5, 7, 9வது ஸ்தானங்களில் குரு பகவானுடைய பார்வை பதிகின்றது. குழந்தைகள் ரீதியான தீர்மானங்கள், குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு, குழந்தைகளுடைய திருமணம், குழந்தைகளுக்கு குழந்தைகள் போன்ற குடும்ப ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பதற்கு குழந்தைகளுக்கு நீங்கள் உதவலாம். அதற்கான தீர்மானங்களை பிரார்த்தனை மூலம் நீங்கள் பிரார்த்திப்பதற்கு சரியான காலமாக இந்த காலகட்டங்களை தீர்மானிக்கலாம். உங்களது ராசிக்கு 10, 11 அதிபதியாக தசம லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தை கடந்து வருவது என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான அபூர்வமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. நீங்கள் எந்த விதமான வண்டிகள் வாகனங்கள் வைத்திருந்தாலும் அவைகளுக்கு அடுத்த ரீதியான ஒரு உயர் ரீதியான வண்டிகளை வாங்குவதற்கும் மாற்றுவதற்கும் இந்த ஆண்டில் நீங்கள் திட்டமிடலாம். சில பக்த கொடிகள் கார் வாங்கலாமா போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் தீர்மானித்து வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுப்பது, வாங்குவது, குடும்ப ரீதியாக தீர்மானிப்பதை அபரிமிதமான உயரிய கருத்துக்களாக தீர்மானித்து செயல்படலாம். உங்களது இல்லங்களில் நீங்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்க வேண்டிய, அதாவது சேஃப்டி லாக்கர்ஸ், இரும்பு பீரோ, இரும்பு கிரில் கேட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கைப்பிடிகள் போன்ற இல்லத்தை அழகுபடுத்தக்கூடிய, இல்லத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் மேஷ ராசி சார்ந்த, மேஷ லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் ரெசல்யூஷன்ஸ் தீர்மானங்களை தீர்மானிப்பது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஆண்டில் எந்த தீர்மானத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஹை ஸ்பீடு வெஹிக்கிள்ஸ் வாங்கி கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இன்றைய நமது நாட்டினுடைய நிலை, நாட்டில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல், நமது நாட்டில் இருக்கக்கூடிய சாலைகளுடைய அமைப்பு, இவைகளையெல்லாம் கருத்தில் கொண்டு நமது குழந்தைகள் அதிவேகமாக வண்டிகளில் பயணிக்க வேண்டுமா, அவர்களது வாழ்க்கையில் அதிவேகமாக பயணிக்கட்டும், வண்டிகளில் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அருமையான சிந்தனைகளை சிந்தித்து குழந்தைகளுக்கு அதிவேக வண்டிகளை வாங்கி கொடுப்பதை தவிர்க்கலாம் என்ற சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது உங்களது குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் உங்களது குடும்ப ரீதியான குறிக்கோளாக இந்த ஆண்டினுடைய முதல் வாரத்தில் நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது நீங்களும் சிறப்பாக இருந்து, குழந்தைகளும் சிறப்பாக இருந்து, குடும்பம் ஒற்றுமையாக இருந்து, தீர்க்க ஆயுளுடன் இருந்து, உங்களது குறிக்கோள்கள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுப்பதற்கு விநாயகப் பெருமானை பிரார்த்தித்து வெற்றியை சிந்திப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும்.
நல்வாழ்த்துக்கள். காளையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த 2024 ஆண்டில் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருந்தாலும் மனதில் பலவிதமான அழுத்தங்கள் காணப்படுகின்றது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். இந்த ஆண்டினுடைய முதல் வாரத்தில் ராகு பகவானை தவிர மற்ற கிரகங்கள் அனுகூலமான ஸ்தானங்களில் இருக்கின்றனவா என்ற வினா ஆழ் மனதில் ஜோதிட ஆர்வலர்களுக்கு எழுந்தாலும், லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் பொருளாதார ரீதியான வரவை உங்களுக்கு வாரி வழங்கினாலும் வரக்கூடிய வரவுகளை எவ்வாறு நீங்கள் திட்டமிட வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். சில சமயங்களில் பசிச்சவன் பழைய கணக்கை பார்த்தான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. பசிக்கும் பொழுது கடந்த காலத்தில் நமக்கு வந்த வரவுகளை எல்லாம் நாம் திட்டமிடாமல் செலவு செய்து விட்டோமே, இந்த காலகட்டங்களில் நமக்கு அந்த காலத்தில் சம்பாதித்த பணம் கையில் இருந்தால் நமக்கு இப்பொழுது பசி இருக்காதே என்ற அனுபவத்தை பெரியோர்கள் நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இப்பொழுது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதார வரவுகளை நீங்கள் சரியான விகிதத்தில் பத்திரப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. இந்த 2024 ஆண்டினுடைய முதல் வாரத்தில் ரிஷப ராசி சார்ந்த ரிஷப லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் இந்த ஆண்டை திட்டமிடுவதற்கு எந்தெந்த ரெசல்யூஷன்ஸ்களை, எந்தெந்த தீர்மானத்தை எவ்வாறு தீர்மானிக்க வேண்டும், வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயையும் நீங்கள் சேமிப்பதற்கு பழக வேண்டும். இந்த ஆண்டினுடைய முதல் வாரம் உங்களுக்கு சேமிப்பு வாரமாக அமைய வேண்டும். கடந்த காலத்தில் சேமித்த தொகை, இப்பொழுது வரக்கூடிய தொகை, இவைகளை இந்த சரியான அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களில் எவ்வாறு நாம் சேமிக்க வேண்டும். இப்போ இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமது காசை வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கா. ஆனால் அந்த தொகையை நமக்கு திரும்பி கொடுக்கக்கூடிய நியாயமான அரசு நிறுவனங்கள் எவை என்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு இத்தனை % இன்ட்ரெஸ்ட் தரேன், ஒரு வருஷத்தில் உங்களுக்கு டபுள் ஆக்கி காமிக்கிறேன், இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். விரயஸ்தானத்தில் குரு இருக்கார். போலிகளை நம்பி ஏமாற வேண்டாம். ஆகையினால் அரசு அங்கீகாரம் பெற்ற வங்கிகள், அரசு அங்கீகாரம் பெற்ற தபால் நிலையங்கள், இவைகளில் உங்கள் தொகையை எவ்வாறு நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை இந்த வாரங்களில் நீங்கள் தீர்மானியுங்கள். இந்த வாரம் நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய தீர்மானங்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம். இந்த 2024 ஆண்டில் முதல் வாரத்தில் ரிஷப ராசியை சார்ந்த ரிஷப லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் உங்களது எதிர்கால சேமிப்பை தொடங்குவதற்கும், நீங்கள் இதுவரை சேர்த்து வைத்த
பொருட்களை பத்திரப்படுத்தவும் திட்டமிட வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். உங்களது ராசிக்கு அட்டம லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பஞ்சமஸ்தானத்தை கேது பகவான் கடக்கும் பொழுது குழந்தைகளோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். சூரிய பகவான் வழிபாடு, ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். शनीश्वराय स्नेहाय भक्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्। तन्नो देवी எதையும் சாதிக்கக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு 7, 10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அருமையான கிரக அமைப்பு. இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது குடும்ப ரீதியான சுப வைபவங்களை திட்டமிடக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. உங்களது குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய அறிவு ஆற்றல், குழந்தைகளுடைய எதிர்காலம் போன்ற விஷயங்களை எல்லாம் திட்டமிடுவதற்கு மிதுன ராசி சார்ந்த, மிதுன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் நீங்கள் ரெசல்யூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய தீர்மானங்களை தீர்மானிப்பதற்கு திட்டமிடுங்கள். உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் சட்டமஸ்தானத்தை கடப்பது என்பது உங்களது அறிவுபூர்வமான சிந்தனைகள் யாவும் வெற்றியை கொடுக்க போறது. சில சமயங்கள்ல மனதில் தோன்றக்கூடிய சிந்தனைகள், அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல், இவைகள் உங்களுக்கு அபரிமிதமான சிந்தனைகளை கொடுக்கும். எந்தெந்த சமயத்தில் மனது ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டும், எந்தெந்த நேரத்தில் அறிவாற்றல் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டும், இவைகளை நீங்கள் சிந்தித்து தீர்மானிக்கும் பொழுது அபரிமிதமான வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைவதை உணர முடியும். மாணவ செல்வங்கள் கல்வி ரீதியான தீர்மானங்கள், இளைஞர்கள் வேலை வாய்ப்புகள் ரீதியான தீர்மானங்கள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திருமணம் ரீதியான தீர்மானங்கள். இந்த காலகட்டங்களில் இளைஞர்கள் திருமணத்தை ரொம்ப தள்ளி போடுறாங்க. இதில் பேரண்ட்ஸுடைய ரோல் எப்படி இருக்கு, அந்த இளைஞர்களுடைய காரணாகாரியம் எப்படி இருக்கு, ரெண்டையும் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. அந்த காலத்துலலாம் ஒரு பையன் எஜுகேஷனை முடிச்சுட்டான் அப்படின்னாலே, ஒரு பொண்ணு எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாலே திருமணத்துக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்போ பையன் என்ன பண்ணுறான், ஒரு யூஜி படித்தோன்னே பிஜி படிக்கிறேங்கிறான், பிஜி படித்தோன்னே ஒரு ஜாபுக்கு போகிறேங்கிறான். ஜாபுக்கு போகும்பொழுது இப்போ நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் குடும்பத்துக்கு போதுமா அப்படின்னு ஒரு வினா வைக்கிறான். நான் லைஃப்பை ஸ்டாண்ட் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிறான். எத்தனை வயசில் நீ லைஃப்பில் ஸ்டாண்ட் ஆக போகிற?
நீ லைஃப்ல ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கக்கூடிய உன்னுடைய எய்ம் எவ்வளவு, மாசம் எவ்வளவு சம்பாதிச்சா இது லைஃப்ல ஸ்டாண்ட் ஆகிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்னும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வருவது தவறு கிடையாது. பெற்றோர்களுக்காக நீங்கள் திருமணத்தை தள்ளி போட வேண்டாம். அதற்கு உங்களது ஜோதிடர்கள் உதவுவார்கள். மிதுன ராசியை சார்ந்த, மிதுன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பு. இந்த காலகட்டங்களை இளைஞர்கள் சரியான விகிதத்தில் திட்டமிடுங்கள். உங்களது ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள். மிதுன ராசி, மிதுன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஆண்டினுடைய குறிக்கோள்களில் உங்களது ஜனகால ஜாதகத்தை பார்ப்பது, உங்களது வாழ்க்கையை எதிர்காலத்தை நோக்கி திட்டமிடுவதற்கு நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை உங்களது ஜோதிடர்கள் மூலம் தீர்மானிக்கும் பொழுது அபரிமிதமான எதிர்காலத்தை நீங்கள் பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. ஆகையினால் மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஆண்டினுடைய உங்களது தீர்மானங்களை தீர்மானிக்கும் பொழுது ஜனனகால ஜாதகத்தை பார்ப்பது என்ற தீர்மானங்களையும் தீர்மானிப்பது, மாணவர்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்களை திட்டமிடுவது, இவைகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். கோளறு பதிகத்தை தினந்தோறும் படிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். ஓம் நமஸ்தே மகாதேவாய ஸ்ரீயம் பகவாய தேவாய காலாக்ஷாய நீலகண்டாய பிரசன்னயாதே ஸ்ரோதாய மகாதேவாய நமோ நமः. पुष्पावती सरोवरी मंदिरवरा अस्वास्वरी वेदपारिस्तवः ब्रह्मज्ञान ब्रह्मज्ञान मस्वाहा. नमो वयं वै श्रवणाय नमः तमेव भागवतम् हम यस्मिन् प्रणोदारो देवाय वै प्रहादा महाभागो सुमाताय देवनुत्तरं सिंधवः आद्येन संदोदिनी अनेकं मस्ताकर सुन्दरः अभियोगत्र पिता हनुमान अवन्तभागम सूर्यः आर्तिगावो भवन्तरः मधु 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 स्वाहा. ओम पूर्णाहुति कमांड होति सर्वं परिपूर्णाहुति सर्वमेव पूरे अथर्वमेव पूर्णाहुति अत्यादे प्रसरितयाति. ओम भगवान कृष्ण सहिताय आदित्याय नवग्रह सहिताय सहल परिवार देवता सहिताय संकटहर शनीश्वराय स्वाहा. शनीश्वराय கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சமஸ்தானத்திலே சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார். சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான், சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார். கடந்த காலத்தில், கடந்த வாரத்தில் உங்களது ஆழ் மனதில் அழுத்தி கொண்டிருந்த பலவிதமான சிரமங்கள், கவலைகள், கஷ்டங்கள் இவைகளெல்லாம் நீங்க போகிறது. ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக ரொம்ப பயத்தில் இருந்தீங்க. அந்த பயமானது உங்கள் மனசை விட்டு விலகிடுத்து. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுழல் காற்றுக்கள், புயல், சூறாவளி இவைகளெல்லாம் இந்த ஜியோகிராஃபிக்கல் மேப்பை பார்க்கும் பொழுது இங்கே வருது, இவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் வரப்போகிறது அப்படின்னு நம்ம நியூஸ் பார்த்துட்டே இருப்போம். ஆனால் அது திசை மாறி இந்த திசையை நோக்கி திரும்பி விட்டது அப்படிங்கிற தகவல் கிடைக்கிறது இல்லையா? அதை போல கடந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நினச்சி பயந்துட்டு இருப்பீங்க. இப்போ அது திசை மாறி போனோன்னே அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பை இந்த வாரம் உங்களுக்கு வழங்கியிருக்கு. இதற்கான கோச்சார கிரக அமைப்புகள் காரணமாக இருந்தாலும்
இந்த ஆண்டுல கடக ராசி சார்ந்த பக்த கோடிகள் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் ரெசல்யூஷன்ஸ் லிஸ்ட்ல ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார். பிரத்தியாருடைய விஷயங்கள்ல மூக்கு நீட்டக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன்ல வச்சுங்க. நீங்க இங்கேருந்து வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போறீங்க, நேரம் ஆஃபீஸ்க்கு போறீங்க, அக்கம் பக்கம் பார்க்காதீங்க. வண்டியில் போகும்போது ரெண்டாவது ரெசல்யூஷன், வண்டியில் வேகமாக போகாதீங்க, ஹை ஸ்பீடெல்லாம் ஓட்ட வேண்டாம். டைம் மேனேஜ்மெண்ட், இப்போ வீட்டிலேருந்து இத்தனை மணிக்கு கிளம்புறோம், இத்தனை மணிக்கு அங்கே போகிறோம், அங்கே போய் டியூட்டியை பார்க்குறோம், வீட்டுக்கு திரும்புகிறோம். சம்பந்தம் இல்லாத ஃபோன் அட்டன் பண்ணாதீங்க, சம்பந்தம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசாதீங்க, சம்பந்தம் இல்லாத டாப்பிக்கை டச் பண்ணாதீங்க. நம்ம டியூட்டி உண்டு, நம்ம வேலை உண்டு. டியூட்டினாலும் வேலைனாலும் ஒன்று தானே. நம்ம கடமையை கரெக்டான விதத்தில் செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்சன்ட்ரேஷன், இதை ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துங்க. அடுத்தது ஆரோக்கியம். உங்களுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் பிடிச்சாலும் குளிர் காலத்தில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்னு சிந்தனை பண்ணுங்க. ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடியதை ரெசல்யூஷன்ஸில் நோட் பண்ணிங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சரியான விகிதத்தில் பின்பற்றும் பொழுது இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இந்த ஆண்டு கடன் வாங்க வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம். கடன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா உங்கள் கேஷை கொடுக்காதீங்கன்னு அர்த்தம். வாங்கின கடனை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு குருஜி சொல்கிறான்னு அர்த்தம் கிடையாது. ஆகையினாலே கடன் விஷயங்கள், கையெழுத்து விஷயங்கள், இவைகள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆண்டினுடைய ரெசல்யூஷன்ஸில் நோட் பண்ணி உங்கள் கண் பார்வை படக்கூடிய இடத்துல ஒட்டி வைங்க. இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடக ராசியை சார்ந்த பக்த கோடிகள் அட்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து உங்களை காத்து கொள்வதற்கு மாதத்திற்கு ஒரு நாள் வரக்கூடிய தேய்பிறை அட்டமியில சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடுங்க. நம்ம கோவிலில் சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு ஒரு ரட்சையானது வழங்குகிறோம். அது ரொம்ப பக்தர்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கு அப்படின்னு உலக அளவில் நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. நீங்கள் வாங்கிக்கிறது விசேஷம். வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொண்டு அதை அணிந்து கொண்டு இறைவனது தனிப்பெரும் கருணையை பெறுவது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் புதிய புதிய தீர்மானங்களை எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. கடந்த சில வாரங்களாக உங்களது ஆழ் மனதில் பலவிதமான வினாக்கள், பலவிதமான சோதனைகளை தாண்டி, பலவிதமான வேதனைகளை தாண்டி இந்த வாரத்தில் சாதனை புரிவதற்கான திட்டங்களை நீங்க தீட்டின்னு இருக்கீங்க. உங்களது ராசிக்கு 5, 8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கார். இந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்றாருன்னா உங்களை தயார் நிலைக்கு கொண்டு வந்துருக்கார். இப்ப சப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 சனி பகவான் சஞ்சரிக்கிறாரே, இந்த பாக்யஸ்தானத்துல குரு எவ்வளவு நாளைக்கு இருக்க போறார்? இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்புகள் இந்த கிராமங்கள் எல்லாம் வெய்ய நாள் வரப்போறது அப்படின்னா அந்த வெய்ய நாட்களுக்கான திட்டங்களை எல்லாம் தீட்டுவாங்க.
அந்த உழறது, புழுதி அடிக்கிறது, இது நிலங்களை எப்படி பிளான் பண்ணிக்கிறது. அதே போல் மழை நாட்கள் வருதுன்னா எப்படி தானியங்களை சேமித்து வைக்கிறது, எங்கேயாவது ஒழுகிற இடத்த எப்படி ரூஃபை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, மழை அதிகமாக பெஞ்சால் தண்ணி எங்கெங்கே வரும், நம்ம எப்படி சேஃப்டி மோடில் இருக்கணும், அதே சமயத்தில் மழை நாட்களில் பயிர்களை எப்படி பாதுகாக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய உயிர்களை எப்படி பார்க்கறது. வீட்டில் ஆடு மாடு கோழியெல்லாம் வச்சுருப்பாங்க, அதுதான் பயிர் உயிர் அப்படின்னு சொன்னோம். அதே போல் அதை நம்ம கால்நடைகள் அப்படின்னு சொல்லுவோம். கால்நடைகளை எவ்வாறு பாதுகாக்கிறது, அதே போல் குளிர் நாள் வந்தாச்சு அப்படின்னா ஸ்வெட்டர்லாம் எப்படி எடுத்து வச்சுக்கிறது, அதை போல் திட்டமிடுவார்கள். குளிர் நாட்களை எப்படி திட்டமிடணும், கோடை நாட்களை எவ்வாறு திட்டமிடணும், மழை நாட்களை எவ்வாறு திட்டமிடணும்னு திட்டமிடுவா இல்லையா. அதை போல இந்த கோச்சார கிரக அமைப்புகள் ரீதியாக உங்களது வாழ்க்கையை திட்டமிடுவதற்கு ஜோதிடம் உறுதுணையாக இருக்கின்றது என்பதை நாம் பிரத்யட்சமாக உணர முடியும். இப்போ ஜோதிட ஆர்வலர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, 9வது ஸ்தானத்தில் இப்போ குரு இருக்காரு, அவர் ஏப்ரல் லாஸ்ட் வரைக்கும் இருப்பார், திருப்பி திருப்பி 10வது ஸ்தானத்துக்கு வரப்போறார், திருப்பி 10வது ஸ்தானத்துக்கு வரப்போறாரு. அப்போ இந்த 9ல் குரு இருக்கிறதுக்குள்ள நம்ம என்னென்ன பிளான் பண்ணணும், என்னென்னலாம் நீங்கள் இந்த ஆண்டில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவைகளெல்லாம் தொடங்கி விடுங்கள், அவைகளை எல்லாம் பிள்ளையார் சுழி போடுங்கள். மாணவ செல்வங்கள் எந்த கல்வியை பயில வேண்டுமோ அதற்கான தொடக்கம். குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சேமிப்பு ரீதியான சிந்தனைகளை திட்டமிடுவது, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் ரீதியான முயற்சிகளை முடுக்கி விடுவது, யங் ஜெனரேஷன்ஸ் இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா இப்போ எந்த வாய்ப்பு கிடைக்குதோ உள்ள என்ட்ராயிடுங்க, அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. இப்போ கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளும் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்க போகிறது. ஆகையினாலே சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும், எந்த கேட்டகரியில் இருந்தாலும், எதையெல்லாம் செய்யணுமோ அவைகளையெல்லாம் இந்த முதல் வாரத்தில் பிள்ளையார் சுழி போட்டுருங்க. அதே போல் வழிபாட்டு ரீதியான விஷயங்கள், சில பேர் இருப்பாங்க, தினம் நான் இத்தனை சோஸ்திரம் படிக்கணும், இத்தனை சகசநாமம் படிக்கணும், விஷ்ணு சகசநாமம் படிக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் ஒரு 2-3 நாள் செய்வாங்க, விட்டுருவாங்க. அந்த மாதிரி விடாதீங்க. ஏன்னா இந்த பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் தொடரக்கூடிய பிரார்த்தனைகள் அவசியம் தொடரும். இந்த பிரார்த்தனை இறைவன் இன்னி காலகட்டங்களில் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்ஸ் வர 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 ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் குறைஞ்சின்னு இருக்கு. ஆனால் ஒரு சின்ன ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த டெக்னாலஜி உள்ள ஆன்மீகங்கள் நிறைய புதைந்திருக்கிறது. நீங்கள் அந்த டெக்னாலஜியை ஸ்பிரிச்சுவலாக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு யாராவது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களே. உங்களுக்கு எந்த சோஸ்திரம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த விதமான ஆன்மீக தகவல்களை படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் அந்த டெக்னாலஜி உள்ள இருக்கு. அந்த டெக்னாலஜியை நீங்கள் ஆன்மீக ரீதியாக சரியாக பயன்படுத்துபவர்களையும் நான் பார்க்கின்றேன். ஆகையினாலே இந்த ஸ்பிரிச்சுவல் திங்கிங், ஸ்பிரிச்சுவல் எஃபோர்ட், ஆன்மீக ரீதியான சிந்தனைகளை சிந்திப்பதற்கு இந்த காலகட்டங்களை சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் திட்டமிடுங்கள். எதையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட வேண்டாம். அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாக்கு ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கள். கூடுமான வரை வாரத்திற்கு ஒரு நாள் மௌன விரதம் இருக்க முடியுமா என்று முயற்சித்து பாருங்கள். கூட்டு தொழில் இருப்பவர்கள் பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கள். நவக்கிரக சோஸ்திரங்களை தினந்தோறும் படிப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
அன்புடைய கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு 6வது ஸ்தானத்தை நோக்கி மந்தகாரகன் வந்திருப்பது இந்த ஆண்டில் உங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் வரப்போகின்றது என்ற தொலைநோக்கு சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டில் தொடர் முயற்சிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த ஆண்டினுடைய குறிக்கோள்களில் மனம் தளர்ச்சி அடையக்கூடாது. தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும் என்ற சிந்தனை. இந்த முயற்சி அப்படிங்கக்கூடிய வார்த்தையில் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனுக்கு எடுத்துக்கலாம், யங் ஜெனரேஷன்ஸ் ஜாபுக்கு எடுத்துக்கலாம், மேரேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கலாம், குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபமான வைபவங்களுக்கு எடுத்துக்கலாம். இந்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தன பாக்யாதிபதி 2-9க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் 3வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. நேற்று வரை இருந்த எதிர்ப்புகள் விலகப் போகிறது. வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் இருந்த இடர்பாடுகள் இடையூறுகள் விலகப் போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெருகப் போகிறது. கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு பல மாற்றங்களை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும் என்ற தன்னம்பிக்கையை சிந்தித்து செயல்படுங்கள். இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் குலதெய்வத்தினுடைய திருநாமாவை உச்சரிப்பது, குலதெய்வ தரிசனத்திற்கு திட்டமிடுவது, இவைகளை திட்டமிடும் பொழுது உங்களது பிரார்த்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகுவதற்கும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது, மாணவ செல்வங்கள் உங்களது படிக்கக்கூடிய இடங்களில் ஹயக்ரீவருடைய திரு உருவ படத்தை மாட்டி வைத்து ஹயக்ரீவரை தரிசிப்பது, ஹயக்ரீவருடைய எளிமையான சோஸ்திரங்களை பாராயணம் செய்வது, புதன்கிழமையில் பெருமாள் தரிசனம் செய்வது மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். இளைஞர்களது வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் மே மாதத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது. ஆகையினால் இளைஞர்கள் மனதில் எழக்கூடிய தளர்ச்சிகளை நீக்கி உங்களது முயற்சிகளை முடுக்கிவிடுங்கள். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு சுப செய்திகள் நாடி ஓடி வரும் என்ற தொலைநோக்கு சிந்தனைகளை பெற்றோர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் உங்கள் இல்லங்கள் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக தரிசனங்களை மேற்கொள்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைய போகிறது. செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் இத்துணை கிரகங்களும் அனுகூலமான ஸ்தானத்தில் அருள் புரிகிறார்கள்.
இது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையப் போகிறது. உங்களது ராசிக்கு தன சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. பேச்சை தொழிலாளருடைய பக்த கொடிகளுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது. நேற்று வரை நீங்கள் சமாளித்த எதிர்ப்புகள் எல்லாம் நட்பாக மலரப்போகிறது. இந்த ஆண்டினுடைய துவக்க வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரம் வெற்றி வாரமாக அமையப் போகிறது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஆண்டில் தீர்மானிக்கக்கூடிய தீர்மானங்கள் ரெசல்யூஷன்ஸ் எவைகளையெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. அசையா சொத்துக்கள் வீடுகள் மனைகள் வாங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை உடையவர்கள் உங்களது முயற்சிகளை முடுக்கிவிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சில சமயங்களில் எந்த இடத்தை வாங்க வேண்டும், எந்த ஏரியாவில் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. அந்த ஏரியாவில் இடம் இருக்கான்னு பார்ப்பீங்க. அந்த ஏரியாவை தேர்ந்தெடுத்தாச்சு, அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாச்சு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனையை தேர்ந்தெடுத்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக அந்த மனை யாரிடத்திலிருந்து வாங்க வேண்டும், இது ஒரு ஸ்டெப்பு. கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் சாதிக்க முடியும். பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசிக்கு 2-7 அதிபதி. அவர் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் அசையா சொத்துக்கள் ரீதியாக முயற்சிக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அதை போல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அவைகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சில சமயத்தில் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் ரொம்ப சிரமப்படுறா. திருமணத்துக்கு அலைன்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு குழந்தைங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கிறது ஒரு சிரமமாக இருக்குது. அப்ரூவல் வாங்கினப்புறம் இந்த பொண்ணு வேண்டாம் அந்த பொண்ணு வேண்டாம், இதில் ஜாதக பொருத்தம் வேற, தோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, சர்ப்பதோஷம் இருக்கா, இவைகளை தாண்டி பெற்றோர்கள் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து இந்த அலைன்ஸ் நமக்கு ஒத்து வரும்னு நினைக்கும் பொழுது பையன்கிட்ட கொண்டு ஃபோட்டோவை காட்டுவாங்க, எனக்கு இது வேண்டாம். அதை போல விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இந்த காலகட்டங்களில் இளைஞர்களுக்கு நல்ல திருமணம் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்க போகிறது. முக்கியமாக இந்த துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஆண்டில் தீர்மானிக்கக்கூடிய தீர்மானங்கள் என்ன, ரெசல்யூஷன்ஸ் என்ன? 12வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். காலம்பரை சீக்கிரம் எழுந்துட்டு வாக்கிங் போனோம், நான் உடம்பை குறைச்சி காமிக்கிறேன் பார், நான் உடம்பை ட்ரிம் ஆக்கி காமிக்கிறேன் பார் அப்படின்னு பல நாட்கள் வாக்குறுதிகள் கொடுத்தும் அதற்கான முயற்சிகளில் இறங்காமல் இருக்கிறார்கள் துலா ராசியை சார்ந்தவர்கள். நான் நினச்சேன்னா 10 நாளில் என் உடம்பை இலக்கி வச்சு காமிச்சிருவேன், நான் நினச்சேன்னா 10 நாளில் ட்ரிம் ஆகி காமிச்சிருவேன். ஆகையினாலே இந்த 1ஆம் தேதி முதல் வாக்கிங் போகணும், சத்தான சரிவிகித உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆரோக்கிய ரீதியான ஏற்பாடுகள். சில சமயத்தில் சில பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக சொல்லுவாங்க, பல் டாக்டர்கிட்ட போகணுன்னு நினச்சிட்டு இருக்கேன், நேரமே இல்லை. அந்த பல் டாக்டரா நமக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுப்பார், நம்ம தான் முயற்சி பண்ணணும். இப்போ சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியான தீர்மானங்களை எல்லாம் தீர்மானித்து நீங்களும் ஆரோக்கியமாக இருந்து உங்களது குடும்பத்தாரையும் ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டிய தீர்மானங்களை இந்த காலகட்டங்களில் தீர்மானியுங்கள். எந்தெந்த தினத்தில் எந்தெந்த வேலைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை சரியான விகிதத்தில் திட்டமிடும் பொழுது இறைவனது தனிப்பெரும் கருணையும் நவக்கிரகங்களுடைய அனுக்கிரகமும்
உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும். துலா ராசி சார்ந்த துலா லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் சரியான விகிதத்தில் ரெசல்யூஷன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, சரியான விகிதத்தில் குறிப்பெழுதுங்கள். நீங்கள் தினம் பார்க்கக்கூடிய இடத்தில், பார்வை படக்கூடிய இடத்தில் அந்த குறிப்புகளை எல்லாம் எழுதி வைத்து கொண்டு குலதெய்வ பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரும். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தி ஆகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளை, விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சுக்கிர பகவான் உங்களது ராசியை கடந்து வரும்பொழுது லாபஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வருகின்றார். இந்த காலகட்டங்களெல்லாம் ஒரு தெய்வீக ஆற்றல் உங்கள் உடம்பில் இறங்குவதை நீங்கள் உணர முடியும். எந்த விஷயத்தையும் துச்சமாக பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை தோன்றும். ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் பயப்படும் பொழுதுதான் அதனுடைய சக்சஸ் ரேஷியோ குறையும். ஆனால் எதையும் ரொம்ப ஈஸியாக அப்படி பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய எஃபிஷியன்சி என்ன, எபிலிட்டி என்ன, நாலேஜ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை உங்கள் ஆள் மனசில் தோன்றுது பார்த்தீங்களா? அப்போ உங்கள்கிட்ட திறமை இல்லாமல் அந்த சிந்தனை வருது. கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளவு சாதனை புரிந்தீர்கள், உங்களிடத்தில் எவ்வளவு உழைப்பு இருக்கின்றது, எவ்வளவு திறமை இருக்கின்றது, எவ்வளவு வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள். ஆனாலும் கடந்த சில மாதங்களாக ரொம்ப மனசு சோர்ந்து போயிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு அந்த சோர்வு நீங்க போகிறது. இந்த ஆண்டினுடைய முதல் வாரத்தில் விருச்சிக ராசி சார்ந்த பக்தர்கள் உங்களது குறிக்கோள்களில், ரெசல்யூஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது என்ன தெரியுமா? மனச்சோர்வை தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக உங்களது முயற்சிகளை முடுக்கிவிட வேண்டும். மூன்றாவதாக தன்னம்பிக்கை சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைக்க வேண்டும். அடுத்ததா உழைப்பதற்கு தயாராக வேண்டும். இது எல்லாத்தையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளோர் தேவைப்படுறது இல்லையா? இது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க. இதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன தேவை? இறையாற்றல் தேவை. லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். நீங்கள் எதெல்லாம் இப்போ நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் லிஸ்ட் அவுட் போட்டு வரீங்களோ, எதெல்லாம் செய்யணும்னு தீர்மானிக்கிறீங்க, எதெல்லாம் செய்யணும்னு தீர்மானம் பண்ணுறீங்களோ அவைகளை தீர்மானிப்பதற்கு உங்களது குலதெய்வத்தினுடைய அருள், உங்களது இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பிரத்யட்சமாக உதவி கொண்டிருக்கும். ஆகையினால் விருச்சிக ராசி சார்ந்த, விருச்சிக லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய சிந்தனைகள் யாவும் வெற்றியை கொடுக்க போகின்றது என்ற தீர்மானத்தை இந்த ஆண்டில் நீங்கள் தீர்மானியுங்கள். உங்களுக்கு யாரெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கவில்லையோ, உங்களை யாரெல்லாம் மதிக்கவில்லையோ அவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். அவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்களுக்கென்று ஒரு இடம் இருக்கு.
உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கென்று சில பேர் இருக்கிறார்கள், உங்கள் அன்பை பெறுவதற்கென்று சில பேர் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே நாம் அன்பை பகிர்ந்து கொள்வோம். அங்கீகாரம் கொடுக்காதவர்களையோ நம்மிடம் அன்பு காட்டாதவர்களையோ நினைத்து நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்முடைய அன்பு தேவை என்று இருக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களை பற்றி சிந்தியுங்கள். மற்றவர்கள் உங்களை ஏன் சிந்திக்கவில்லையே என்று சிந்திக்காதவர்களை நினைத்து கவலைப்படுவதை விட உங்களை பற்றி சிந்திப்பவர்களை நீங்கள் சிந்திக்கும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும். அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறுவதற்கு இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களது வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களது உழைப்பு, உங்களது திறமைகளுக்கு நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்கப் போகின்றது என்ற தன்னம்பிக்கையோடு இந்த ஆண்டை நீங்கள் துவக்குங்கள். நிச்சயமாக உங்களது குறிக்கோள்கள் வெற்றி பாதையில் பயணிக்கும். உங்களது பாதைகள், உங்களது பிரார்த்தனைகள் வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதே எங்களது குறிக்கோள். குலதெய்வ இஷ்டதெய்வ பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருங்கள். அபரிமிதமான மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் எல்லாருமே இந்த 2024 ஒரு சந்தோஷமாக தான் அடியெடுத்து வச்சுருக்கீங்க. ஏன்னா 7.5 சனியிலேருந்து விடுபட்டுட்டோம். கடந்த 8 ஆண்டு காலம் நம்ம பட்ட பாட்டுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த 2024ஆம் ஆண்டு நிச்சயமாக வெற்றி ஆண்டாக அமைய போகிறது. நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த விதமான நிலைகளில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு இந்த 2024 ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயர் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களது ஆழ் மனதில் இருக்குது, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. அது நிச்சயமாக வெற்றியை கொடுக்க போகிறது. கிரகங்கள் ரீதியாக ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான். இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் ஏதோ ஒரு கோலை நோக்கி போகிறீங்க. அந்த கோல் ரொம்ப உயர்வாக இருக்குது. சில சமயத்தில் என்ன பண்ணுறது, ஒரு சின்ன டவுட் வருது, நம்மளால் அந்த பிளேஸை அடைய முடியுமா? உதாரணமாக ஒரு நீட் எக்ஸாமுக்கு ஒரு குழந்தை எழுதுகிறான்னு வச்சுப்போமே, நம்மளால் அந்த பிளேஸை அடைய முடியுமா? அதேமாரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எழுதுகிறான்னு வச்சுக்கோமே, கடந்த காலங்களில் ரொம்ப எதிர்நீச்சல் போட்டோமே, நம்ம சரியாக தான் கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா? நீங்கள் எல்லாரும் கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க, எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண கோலில் டவுட் வரக்கூடாது. இது நான் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தகவல், ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய தகவல். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுதே நிச்சயமாக ஏதோ ஒரு ஆற்றல் உங்களால் முடியும்னு வந்திருக்கீங்க. ஏதோ கிரகங்கள் ரீதியாகவோ வேறு சில காரணங்கள் ரீதியாகவோ கடந்த காலத்தில் தடை ஏற்பட்டுடுத்து. இப்போ அந்த பிளேஸை ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. நிச்சயமாக உங்களால் முடியும். அதுவும் இப்போ தனுர் ராசி தனுர் லக்னத்தை சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் உங்கள் கோலை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது.
அதே போல திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் நாடி வரப்போறது. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள், தனுர் ராசி தனுர் லக்னத்தை சார்ந்தவங்க, சிலது அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதினவாலாம் 2-3 முறை எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படின்னு அழுத்து போகாதீங்க. நீங்கள் இவ்வளவு நாள் படித்த படிப்புகளுடைய சாரம் இப்போ உங்கள்கிட்ட இருக்கு, அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே போல சுகமான சூழ்நிலைகள், உல்லாச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், இவைகள் எல்லாம் தனுர் ராசி சார்ந்தவர்களுக்கு கிடைக்க போகிறது. இப்போ சில சமயங்களில் நல்ல ஒரு ஐக்கியூ உள்ள நபர், இன்டெலிஜென்ட் பர்சன், பெரிய பெரிய தீசிஸ்லாம் எழுதுவாங்க. ஆனால் அவர்களுக்கு தோன்றிய விஷயங்கள்லாம் அபூர்வமான விஷயங்கள், அதற்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு இருப்பாங்க. அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த சமயத்தில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இந்த சமயத்தில் சப்மிட் பண்ணுங்க, உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்க போகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய தீசிஸுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்க போகிறது. சில உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வலுவாக இருக்கும் பொழுது வேர்ல்டு லெவலில் உங்களுக்கு அவார்டு கிடைக்க போகிறது. அப்பேற்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. தடைப்பட்ட விஷயங்களை சிந்திப்பதற்கும் முயற்சிகளை தொடர் முயற்சி ஆக்குவதற்கும் உங்களது பிரார்த்தனைகள் வெற்றி அடைவதற்கும் நீங்கள் இந்த ஆண்டில் கோல் செட் பண்ணுறது, ரெசல்யூஷன்ஸ் பிளான் பண்ணுறது, தீர்மானங்களை தீர்மானிப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் நிறைய சூட்சமங்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒப்பீடுகளை தவிர்க்கணும். இன்னைக்கு இவைகள்லாம் இன்னைக்கு இந்த ஜனங்களுக்கு அந்த ஒப்பீடுகள்லாம் நிறைய காணப்படுறது. அதனாலே மனசு சோர்ந்து போயிடுறது. இதை விட ஒரு வேடிக்கை என்னன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா இதோட நம்ம எதுவுமே ஒப்பிடாம இருந்துட்டோம்னா இந்த 5 விதமான சூக்ஷ்மங்களை நம்ம மைண்டுக்கு கொடுத்துட்டு நம்ம பாட்ட நம்ம கடமையை பார்த்தோம்னா மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, இந்த மகர ராசி சார்ந்த பக்தர்களுக்கெல்லாம் பலவிதமான சிரமங்களை தாண்டி வந்தாலும் லாபஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கார், புத பகவானும் லாபஸ்தானத்துல இருக்கார், முயற்சி ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கார். இந்த வருஷத்தை நீங்க திட்டமிடுறதுக்கு இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு பிளஸ் பண்ணிட்டு இருக்கு. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போறது. நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஸ்பௌஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களாக இருந்தாலும் ஸ்பௌஸ் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு அவங்க படிச்சிருக்காங்களா, அவங்க பிஸ்னஸை தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பிஸ்னஸுக்காக வெளில போகும்போது கணவனுக்கோ தேவையான விஷயங்களை எடுத்து கொடுப்பதும், வந்தோடனே அவர் சோர்ந்து இருக்கிற முகத்தை பார்த்து சூடாக ஒரு கப் காஃபி கொடுக்கறது கூட சப்போர்ட் தானே. அந்த வகையில் 5-10 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது
மகர ராசியை சார்ந்த மகர லக்னத்தை சார்ந்த பக்தர்களுக்கு ஸ்பௌஸ் சப்போர்ட் முழுமையாக கிடைக்க போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில கடந்த காலத்தில் அதுவும் ஜென்ம சனி பகவானுடைய தாக்கத்தினால பலவிதமான தடைகளை தாண்டி வரக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வியில பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. ஒரே ஒரு விஷயம், இந்த இயர்ல மகர ராசி மகர லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டிய கட்டாயம் காணப்படும். ஹார்ட் ஒர்க் இருக்குன்னாலே நமக்கு வருவாய் பெருக போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனைகளை நாம் சிந்திக்கலாம். ஆனாலும் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த ஆண்டினுடைய திட்டங்கள், இந்த ஆண்டினுடைய தீர்மானங்கள், இந்த ஆண்டினுடைய ரெசல்யூஷன்ஸ் இவைகளில் மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் தீர்மானிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். செலவு செய்யும் போது பொறுமை தேவை. தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டாம். குடும்பத்தில் பொதுவான இடங்களில் உங்கள் சஜஷன்ஸை இமீடியட்டாக சொல்லாதீங்க. என்னுடைய கருத்து இது, என்னுடைய தீர்மானம் இது, என் மனசில் நான் இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன், நான் எல்லாருக்கும் நல்லது தான் நினச்சிட்டு இருக்கேன், இதெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் எவ்வளவு நல்லது நினச்சாலும் எவ்வளவு சரியான பாதையை காட்டினாலும் உங்களுக்கு ரெகக்னைசேஷன் இந்த ஆண்டில் கிடைக்கிறது கஷ்டம். அதனால பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும், பேச்சை தவிர்த்து கொள்ள வேண்டும், செலவை குறைத்து கொள்ள வேண்டும். இவைகளை இந்த ஆண்டில் செய்யக்கூடிய ரெசல்யூஷன்ஸில் நீங்கள் சேர்த்து செயல்படுங்கோ. மகாலட்சுமி வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். संकटहर सनीश्वर स्वामी नमः समाजदेव स्वामी नमः पुष्परदीपं दर्शयामि संकटहर सनीश्वराय नमः स्वर्णाधर्मदेव स्वामी नमः नक्षत्रहारदीपं दर्शयामि पवन जावानि तमान् भवति चन्द्रमावातां स्वाहां पवन जावानि तमान् भवति एवं वेदं रोमां हरिदं वेदं हरिदवान् भवति यो वेदादौ सरप्रोक्तो वेदान्तेन प्रतिष्ठितः तस्य प्रमेयस्य परस्य महेश्वरः. என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டில் ஒரு ட்ரமாண்டஸான சேஞ்ச் ஏற்பட போகிறது. இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். ஏதோ ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், அதை தைரியமாக செய்ய போறீங்க. எல்லாரும் உங்களை பயமுறுத்துறா, ஜென்ம சனி வேற இருக்கு, இந்த சமயத்தில் போய் இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்கலாமா அப்படின்னு ஜோதிட ஆர்வலர்கள் உங்களை கேட்குறா. ஆனால் உங்கள் உள் மனசு ஏதோ ஒரு தன்னம்பிக்கை ஆற்றலை கொடுக்கறது. நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தீர்மானிக்கிறேன். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நாம் இதுவரை எடுத்த தீர்மானங்கள் வெற்றியைத்தான் கொடுத்துருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை ஆற்றல், ஒரு ஃப்ளாஷ் ஏற்பட போகிறது. நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் நீங்கள் இதை மனசில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தி வெற்றியை பெறப்போறீள். அந்த வெற்றி உங்களுக்கு இந்த ஆண்டில் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. அதே போல் அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை, சிந்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. வாங்கினப்புறம் சொல்லுவேள், இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இடத்த வாங்கி இவ்வளோ பெரிய பில்டிங்கை நான் கட்டுவேன்னு நினைச்சே பார்க்கல. இதெல்லாம் நோட் பண்ணிக்குங்கோ. இந்த ஆண்டினுடைய நிறைவில் எங்களுக்கு மெயில் பண்ணுங்க.
கும்ப ராசி கும்ப லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் அபரிமிதமான வெற்றிகள் நாடி வருவதை நீங்கள் உணர முடியும். பொருளாதாரத்திலே அபரிமிதமான வெற்றிகள், அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள். தனிப்பட்ட ஜோதிடர்கள் கூட உங்களை எச்சரிச்சிருப்பாங்க. ஆனால் குருஜி சொன்ன வார்த்தை உங்களுக்கு பலிச்சிருக்கு. இந்த அரசியல்ல இவ்வளவு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி என்று நீங்கள் கூறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. அதே போல அறிவு சார்ந்த சிந்தனைகள், ஸ்கூலுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுக்க போறது. இந்த ஆண்டில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வெற்றியை பெறுவதற்கு குலதெய்வ பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களது ராசியில சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. வாக்கு ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அட்டம ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். வண்டி வாகனங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. கும்ப ராசியை சார்ந்த அரசியல் பிரமுகர்கள், நீங்க எந்த விதமான அரசியல் தொடர்புல இருந்தாலும் முதல் வாரத்தில் சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். 3-10 அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் அரசு சார்ந்த தீர்மானங்களை எல்லாம் ஒரு குறிப்பெடுத்து இந்தந்த விஷயத்தில் நாம் வெற்றியை பெற வேண்டும் என்பதை எழுதி உங்களது பூஜை அறையில் வைத்து வழிபடும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை உணர முடியும். கும்பராசி சார்ந்த கும்ப லக்னத்தை சார்ந்த பக்தர்கள் அரசு சார்ந்த தீர்மானங்களை முதல் வாரத்தில் தீர்மானிப்பது, அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டிய முயற்சிகளை முடுக்கி விடுவது, இவைகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 2024 ஆண்டுல பெரிய மாற்றங்களை நீங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். முதல் வாரத்தில் சஷ்டம ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், உங்களது ராசிக்கு 3-8 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போறது. மாணவர்கள் எதிர்கால கல்வி திட்டங்களை தீட்டுவதற்கு இந்த வாரங்களை நீங்கள் திட்டமிடுங்கள். உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான அமைப்பை காட்டுகின்றது. புதிய புதிய தொழில் ரீதியான திட்டங்களை எல்லாம் நீங்கள் திட்டமிடுவீர்கள். லேட்டஸ்ட் டெக்னாலஜி உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, லேட்டஸ்ட் டெக்னாலஜியை நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, லேட்டஸ்ட் டெக்னாலஜியை உங்கள் பர்சனல் கம்ப்யூட்டரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இதற்கான சிந்தனைகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது.
இவைகளெல்லாம் செய்யறதுக்கு பொருளாதாரம் வேணுமே அப்படிங்கக்கூடிய சிந்தனை. பாக்யஸ்தானத்தை சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார். சஷ்டம ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். தொழில் ரீதியான தகவல்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இவைகளை எல்லாம் எவ்வாறு திட்டமிட வேண்டும் என்று தொழில் ரீதியான முன்னேற்றங்களை சிந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள், அதே போல உங்க தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள். இப்போ ஒரு சின்ன பிரான்ச் வச்சிருக்கோம், அடுத்தது இங்கே ஒரு பிரான்ச் போடலாமா, அங்கே ஒரு பிரான்ச் போடலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனால் அவர்களாகவே இந்த பிரான்ச்சை நீங்க எடுத்து நடத்துங்கோங்கிற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வரப்போறது. இதெல்லாம் அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்க போறது. இப்ப உங்களது ராசிக்கு லாப சயன ஸ்தானாதிபதி 11-12 அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் 12ல் இருக்கார். இந்த சமயத்துல ஒரு பெரிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதை நீங்க எக்ஸ்பென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க வேண்டாம், இது செலவு தான், ஆனால் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த எக்ஸ்பென்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சில பேர் சொல்லுவா, ஒரு பெரிய முதலீடு போட்டிருப்பா ஒரு பிஸ்னஸுக்குன்ட்டு, எவ்வளவு செலவு செஞ்சேன்னு தெரியுமா? அது எக்ஸ்பென்ஸ் கிடையாது, அது செலவு கிடையாது, முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான திட்டங்கள் எல்லாம் திட்டமிட்டு இருக்கீங்க. மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு தனி சக்தி கிடைக்க போகிறது. இன்னும் சொல்ல போனால் வயசில் பெரியோர்கள் எல்லாம் அப்படியே ஒரு சிஸ்டமேட்டிக்காக திட்டம் போட்டுருக்கீங்க. என் பையனுக்கு என்ன செய்யலாம், என் பொண்ணுக்கு என்ன செய்யலாம், என்னுடைய பேரம்பேத்திகளுக்கு என்ன செய்யலாம், இந்த ஆண்டில் எதெல்லாம் நம்ம எப்படி திட்டமிடணும், எந்தெந்த ஆலயங்களுக்கு என்னென்ன செய்யணும், இது ரொம்ப முக்கியம். இந்த விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது ஆலயங்களுக்கு நீங்கள் குறிப்பாக ஆலய திருப்பணிகளுக்கு உதவுவது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ உங்களது ராசிக்கு 12வது ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். 7.5 சனி ஆரம்பம். இந்த 7.5 சனி ஆரம்பம் ஆகும் பொழுது ஆலயங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட உதவிகள், ஒரு பில்டிங் நடக்கிறது, கம்பி வாங்கி கொடுக்கறது, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உதவுறது, இவைகளெல்லாம் செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ஆகையினால் இவைகளை எல்லாம் இந்த ஆண்டினுடைய தீர்மானங்களாக, இந்த ஆண்டினுடைய ரெசல்யூஷன்ஸ்களாக நீங்கள் திட்டமிடுங்கள். உங்களது குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்கள், இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்கள், சேஷாத்ரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களது தீர்மானங்கள் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.